இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை நம்ம உதட்டினால் அறிக்கையிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அது விலகும். அந்த நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோர், நம்பி வந்திருக்கிற உங்களை கைவிடாமல், எஸ், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும். பாடுவோம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம், பரிமள தைலமாம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுதே. இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடுமே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம், விடுதலை. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இன்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் இன்றும் நடந்திடுமே. அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே இயேசுவின் நாமத்திலே. முழு இருதயத்தோடு நம்புங்க. அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே
இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில் திறந்தார் அதை அடைக்கவும் முடியாது. இயேசுவின் நாமத்தில் திறந்தார் அதை இந்த உலகத்துல எந்த சக்தியும் எந்த வல்லமையும் செய்ய முடியாது, பூட்ட முடியாது. இயேசுவின் என்றும் நடந்திடுமே, என்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் என்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் என்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் என்றும் நடந்திடுமே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம். உங்களுக்கு ஒரு சுகம் உண்டு, உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கடைசி ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து இயேசு நாமம், வாழ்கவே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் பாடிக்கொண்டே இருப்போமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு பெயர் உண்டு, நாமம் உண்டு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதிக்கு, பலவீனத்துக்கு ஒரு நாமம் உண்டு, ஒரு பெயர் உண்டு. உங்களை அல்லது பல பெயர்களால், நாமத்தினால் அழைத்திருக்கலாம். ஆனால் எல்லா நாமத்தை விட, எல்லா நாமத்தினுடைய தன்மையை மாற்றக்கூடிய ஒரு நாமம், மேலான நாமம், அது இயேசுவின் நாமம். கடைசி ஒரு விசை, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இங்கு மேன்மை அடையணும், இந்த இடத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொன்னால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். ஹல்லேலூயா யாவே, ஹல்லேலூயா யாவே, ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கோர கொடிய காற்று, புயல் காற்று வீசட்டும், அந்த காற்றையும் கடலையும் அதட்டிய நாமம் இயேசுவின் நாமம். அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது அவைகள் எல்லாம் அடங்கித்தான் ஆக வேண்டும். இயேசுவே உம் நாமமே உயரணும்,
ஆண்டவரே நீர் நிரூபிப்பீராக. உம்முடைய மகத்துவமான நாமத்தின் வல்லமையை வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிரயோகிப்பீராக. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் நிலைப்பதில்லை. எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல வந்திருக்கிறீர். உம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நம் இயேசு தேற்றுவார். உனக்காக மரித்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தார். எனக்காக மரித்தீரே, எனக்காக மரித்தீரே. என் பாவம் சுமந்தீரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். அவருடைய கரங்கள் அன்பின் அணைக்கும் கரங்கள் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறது.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். அது போல் ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த உலகத்துல குறிப்பாக தமிழ் மக்களால் நன்கு அறியப்பட்டிருக்கிற ஒரு கவிஞர் கண்ணதாசன். அவர் ஒரு கேள்வியோடு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். ஒரு கேள்வியோடு அந்த வாக்கியத்தை முடிக்கிறார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று ஒரு கேள்வியோடு முடிக்கிறார். அந்த கேள்விக்கு பதில் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு என்கிற நாமத்திலே உள்ளது. அவர் ஒருவரே சொன்னார். அவர் கரத்தை பிடிச்சிட்டார்னா பாதி வழியில் விட்டுட்டு போகிறவர் அல்ல. பாதி வழியில் உங்களையும் என்னையும் விட்டு விட்டு போகிறவர் அல்ல. பாதி வழியிலே நீங்கள் நம்பினோர் உங்களை கைவிட்டு போனாலும் உங்களை கைவிடாமல் உங்கள் கரத்தை இறுக பற்றி கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, இறுதி வரை நடத்தி செல்ல உடன் இருக்க வல்லமையுள்ளவர். கடைசி வரை யாரோ என்று கேள்வியோடு முடித்த அந்த கண்ணதாசன் கடைசியில் இயேசு காவியம் என்கிற ஒரு காவியத்தை படைக்கிறார். அவர் எப்படி மரித்தார் என்பது, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது தெரியாது. ஆனால் மரிப்பதற்கு முன்பதாக அவர் படைத்த கடைசி காவியம் இயேசு காவியம். அந்த கடைசி வரை யாரோ என்கிற ஒரு கேள்விக்கு பதிலை இயேசுவின் இடத்துல கண்டுகொள்ள முடியும். பதிலை இயேசுவின் இடத்தில் மட்டுமே கண்டுகொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி, கரம் பிடித்து, உயர்த்தப்பட்டிருக்கிற கரத்தை நீங்க பிடிங்க. ஆண்டவரே என்னை நடத்தும். மனித உறவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் மாத்திரமே. கரம் பிடித்து நடத்துமே, கண்மாலை மேல் நிறுத்துமே. ஒரு தாய் கண்மலையாகி இயேசுவே அறிவு கெட்டாத ஒரு பேர் அமைதி, சமாதானம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள நாமம், சத்ருவினுடைய சகல சேனைகளையும் மேற்கொண்ட அதிசயமான நாமம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் தொடர்ந்து உம்முடைய கிரியையை, நீர் ஜீவனுள்ளவர் என்கிறதை, நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் அனுபவிக்க, அதை நாங்கள் உணர எங்கள் நடுவில் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக.